நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு பாவக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுங்க. இதை வந்து நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ஆக்சுவலி அது சொல்லி கொடுத்தது எங்களோட ஊர்களுக்கெல்லாம் வந்தாங்க, சுபாஷினி சதீஷ்ன்னு சொல்லி. நான் யார்கிட்ட பேச போனாலும் முதல்ல எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் தான் கேட்டுவேன். அந்த மாதிரி அவங்ககிட்ட ஊரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் வித்தியாசமாக இருந்து ஏதாவது சொல்லுங்கள் சுபாஷினின்னு. அப்போ அவங்க 2-3 டிஷ்ஷு சொன்னாங்க. அதில் ஒன்று இது கொஞ்சம் வித்தியாசமாக பட்டது எனக்கு. யூஸ்வலாக பாவக்கான தொக்கு பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம், இந்த மாதிரி தான். இது வந்து அவங்க அப்படியே சாப்பிட்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த பாவக்காய் பிரியர்களுக்கு, ஏன்னா அதனுடைய இயல்பு தன்மை கசப்பு, அந்த கசப்பு லேசாக தெரியுது. பட் ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பாவக்காய் செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி, இந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு. இப்படி சமைச்சா பாவக்காயோட சத்து போயிடாதா அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம நாக்குக்காகவும் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது புளி, நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதோட கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். உப்பு எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டஃப் பண்ண போகிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அதனால் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா தண்ணியை வடிச்சிடுவோம். மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இதை குக்கரை மூடி நல்லா ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துருவோம். எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாவக்காய் எடுத்துப்போம். ஸோ இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப உப்பு இழுக்காது இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை உப்பு இதான் போட்டிருக்கேன். பாவக்காயில் வேறு உப்பு இருக்கும், பார்த்துக்கணும். அதோடு கூட கொஞ்சமாக மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம், அவ்வளோதான். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் பிரியப்பட்டவங்க வெல்லம் போடணும் அப்படின்னா ஒன்று அதுலையாவது இதுலையாவது நம்ம இஷ்டமாக சேர்த்துக்கலாம். அது அவர்களோட விருப்பம். அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஸ்டஃப் பண்ணிடுவோம். அப்போ நல்லா இன்னும் அந்த உப்பு காரம் பிடிப்போட நல்லாயிருக்கும். நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துருவோம் இதுலேருந்து. இப்போ இந்த புளிப்பு உப்பு எல்லாம் சார்ந்து அது வெந்தது நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டஃப்பிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஆனால் நல்ல இந்த ஸ்டஃப்பிங்கை வந்து அப்படி நம்ம கலந்தோம் இல்லையா, வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம். இது வந்து ஆக்சுவலாக உள்ளதை சொல்லுங்க, குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு குழந்தைய அந்த பாவக்காய் பிடிக்காத குழந்தைங்களாக தான் கட்டாயம் தொட மாட்டாங்க. ஓரளவு பாவக்காய் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பாக பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். பட் பாவக்காயோட இயல்பு அந்த கசப்பு இருக்க தான் இருக்கும். நான் கையில் வச்சு தான் நல்லா ஸ்டஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த தண்ணியை தூக்கி தான் போடணும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டஃப் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ அதெல்லாம் அழகாக ஸ்டஃப் பண்ணி அப்படியே டெக்கரேட்டிவாக வச்சுட்டேன். இனி சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சாதாரணமாக தயிர் சாதத்துக்கு அது மாதிரி தொட்டு சாப்பிட, மற்ற சாதத்துக்குலாம் நல்லா இல்லை, வெறும்னே சாப்பிட நல்லாயிருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி தொக்கு அது மாதிரி பண்ணி தரோம் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். இதில் உப்பு காரம் புளிப்பு மட்டும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம், அல்லது அந்த வெங்காய கலவையில் எலுமிச்சம்பழச்சாரை கொஞ்சம் அதிகம் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆஃப் த கேமரா கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றிட்டேன்.
அது நல்லா ஊற்றிட்டு கலந்துட்டு வச்சிங்கன்னா அந்த உப்பு காரம் புளிப்பில் இது வந்து பெருசாக தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாவக்காயை வச்சு அது சாலடுன்னு சொல்கிறதா பொரியல்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பாவக்காய் மசாலான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டஃப்டு பாவக்காய் அப்படி மட்டும் வச்சுக்கலாம். ஸ்டஃப்டு பாவக்காய் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.